ஸ்லோகான்னு சொல்லியிருந்தோம். 10 இயர்ஸா நடத்திட்டு இருக்கேன். ருச்சி ட்ரஸ்ட்ல வந்து லாஸ்ட் இயர்லேருந்து தான் எனக்கு தெரியும். அனந்தி மோர் தென் 7 இயர்ஸ் தான் எனக்கு தெரியும். ஆனால் இந்த ருச்சி ட்ரஸ்ட் இவங்க என்ன பண்றாங்க எல்லாமே லாஸ்ட் இயர்லேருந்து தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். இது ரொம்ப பெரிய விஷயம். ஆக்சுவலாக நிறைய இனிஷியேட் பண்றாங்க. இதெல்லாம் கொஞ்சம் பெரிய வருது. நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்றது கலெக்டரை வந்து நான் லாஸ்ட் இயர் மீட் பண்ணேன். ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஏன்னா ரொம்ப நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணாரு அவரு. நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் அவரை பத்தி. அண்ட் அவரோட ஒரு ட்ரஸ்ட்டை வந்து நான் இங்க நிக்கிறதா எனக்கு வெரி ஹாப்பி. ஸோ நான் இங்க வந்து கிட்ஸு பேரண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நிச்சயமா என்னோட நான் பண்ற ஒரு சில விஷயம் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன், சஜஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். 2 விஷயம் தான். சம்மர் ஹாலிடேஸ் ஆஃப்டர் தட் ஆல்சோ 2 விஷயம் அவாய்ட் பண்ணுங்க. ஒன்று கேஜெட்ஸ். ட்ரை டு என்கேஜ் த கிட்ஸ் வித் லாட் ஆஃப் ஆக்டிவிட்டி. சொல்றது ரொம்ப ஈஸி, ஆஸ் அ பேரண்ட் செய்யறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரு சில நம்ம டிவி கொடுப்போம், அது எனக்கு தெரியும். ஏன்னா நான் இப்போ லாஸ்ட் 3 இயர்ஸாக நிறைய பேரண்ட்டை பார்க்குறேன். என்னோட ஸ்கூலில் நான் ஸ்பெஷல் கிட்ஸையும் எடுத்துக்கிறேன், நார்மல் கிட்ஸும் எடுத்துக்கிறேன். ஏன்னா நான் இதை பிஸ்னஸாக பண்ணலை. நான் இது 10 இயர்ஸாக இருக்கு. நான் 2-3 பிரான்ச் கூட வச்சுக்கல. ஏன்னா எனக்கு என்னன்னா ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் லேர்னிங்கை நான் கொடுக்கணும் அப்படின்னு பார்க்குறேன். ஸோ நான் இதை வந்து பிஸ்னஸோட சர்வீஸாக பண்ணணுன்றது தான் எனக்கு ஒரு இது. ஸோ அதனால நான் அதே வழியில் போகணுன்றதுனால நான் இது வரைக்கும் இதை பெரிய பிஸ்னஸாக ஆக்கலை. ஸோ நான் இத்தனை வருஷத்துல நான் லாஸ்ட் 3 இயர்ஸா ஆஃப்டர் த கொரோனா நான் ஃபேஸ் பண்ற இஷ்யூ என்னன்னா, நிறைய பசங்களுக்கு வந்து ஏதோ ஒரு ஆட்டிசம் கைண்ட் ஆஃப் டச் இருக்கு. அதுக்கு பாத்தீங்கன்னா காரணம் கொரோனால பிறந்த குழந்தைங்களுக்கு நம்ம எல்லாமே கேஜெட் கொடுக்குறோம். அந்த டைம்ல வேற வழி இல்லை நமக்குமே. ஏன்னா வெளியில கூட்டின்னு போக முடியாது. ஆஃப்டர் த 1 இயர் ஆல்சோ அந்த ஒரு பேண்டமிக் இருந்துட்டே இருந்தது. ஸோ நம்மளால அந்த கேஜெட்ஸ் அவாய்ட் பண்ண முடியல. அந்த நீங்க பாத்தீங்கன்னா என்கிட்ட ஒரு 30 குழந்தைங்க இருக்காங்கன்னா அது 10லேருந்து 12 குழந்தைங்க ஏதோ ஒரு விதத்துல இந்த டிவியாலையும் போனாலையும் பாதிக்கப்பட்ட பசங்க. அவங்களுக்கு நாங்க எங்களால முடிஞ்ச ஆக்டிவிட்டிஸ் கொடுத்து நிறைய பேர் சரியாகி இப்போ ஏஎஸ் ஜெயின், மாடர்ன் ஸ்கூல், செல்லம்மான் இந்த மாதிரி ஸ்கூல்ல எல்லாம் போயிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ நீங்க போனீங்கன்னா நீங்க ஒரு 3 இயர்ஸ்ல பாப்பீங்க, உடனே என் பசங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைன்னு நீங்க டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போவீங்க, டாக்டர் உடனே தெரப்பின்னு வாங்க. ஸோ எல்லாத்துக்குமே தெரப்பி தேவையில்லை, நம்ம கிட்டயே இருக்கு அதோட சொல்யூஷன். எல்லாமே எக்ஸ்ட்ரா இருக்கு. நம்மளால வழி இல்லைனால டாக்டர்ஸ்க்கு போனீங்கன்னா நீ கண்டிப்பா நீங்க தெரப்பி போகணும். இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ நீங்க வந்து கேஜெட்ஸ் அவாய்ட் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் எங்கேஜா வச்சுக்கோங்க. நிறைய நகரூர்ல கிளாஸஸ் இருக்கு. நான்